மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்த 10க்கும் மேற்பட்டோரின் கண் பார்வை பறிபோகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இந்த அறுவை சிகிச்சை எப்பொழுது நடத்தப்பட்டது? இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை தற்பொழுது என்னவாக உள்ளது? வணக்கம் தேவேந்திரன். அதாவது மேட்டூர்ல இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா அங்கு இயங்கிட்டு இருக்கிற கண் மருத்துவமனையில கடந்த 13ஆம் தேதி அங்கு மேட்டூர் மற்றும் ஓமலூர் வனவாசி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கண்புரை அறுவை சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்பாக குறிப்பாக சொல்ல போனாக்கா தேசிய பார்வை தடுப்பு காப்பீட்டு திட்டம் மூலியமாக 10க்கும் மேற்பட்ட பயனாளிகள் அங்கே வந்து சிகிச்சை பெற்றாங்க. அந்த சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து கடந்த 20ஆம் தேதிக்கு மேல் வந்து மேலும் அந்த அரசு மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் வந்து பார்த்திருந்தாங்க. அந்த பார்த்தபோது அவர்களுக்கு பார்வை வந்து முற்றிலுமாக பறிபோனதாக வந்து சொல்லி அரசு மருத்துவமனை முன்னிட்டாங்க. அந்த அரசு மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு செல்லும்படி அறிவித்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் இந்த நிலையில் அவர் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் இன்று அதாவது மேட்டூரில் இருக்கிற அரசு மருத்துவமனை முற்றுகையிட்டு முறையிட்டாங்க. முற்றுகை இருந்த போதிலும் வந்து 10க்கும் மேற்பட்டோர் சேலம் மற்றும் கோவையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது சேலத்தில் இருக்கிற தனியார் கண் மருத்துவமனையில் தற்போது 3 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அவர்கள் வந்து பார்வை வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டு தற்போது மேலும் சிகிச்சைக்காக தற்போது வந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அதே போல அதாவது மேட்டூரை சேர்ந்த சின்னம்மாள் மற்றும் அங்கம்மாள் மேரி ஆகியோர் வந்து தற்போது மேல் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்கு அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது, எதனால் அவருடைய பார்வை பறிபோனது என்பது குறித்து நாம் அவருடைய பேசுவோம். அம்மா வணக்கம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படி நீங்க சிகிச்சை எடுத்துட்டீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்களா சார்? இப்போ நல்லா இருக்குங்க சார், ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார். எதுக்காக நீங்க அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டீங்க? அங்க என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தாங்க? எப்படி உங்களுக்கு பார்வை பறிபோனது? கண்ணு கொஞ்சம் புற இருந்துச்சுங்க சார். கொஞ்சம் இதாக லேசாக இருந்தங்காட்டில் நாங்கள் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு போனோம். அங்கே போனால் பார்வை சுத்தமாகவே இல்லைங்க. 3 நாள் கழித்து 4ஆம் நாள் போய் பார்க்கும்போது 4 நாள் கழித்து வர சொன்னாங்க. போய் பார்த்தோம், எங்களுக்கு பார்வையே இல்லை. உடனே இங்கே இந்த இதுக்கு எழுதி கொடுத்தாங்க, சீட்டை எழுதி கொடுத்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தங்காட்டில் இப்போ 2 நாளாக எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணங்காட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் தெரியுதுங்க சார். கொஞ்சம் பரவாயில்லைங்க சார், நல்லாவே பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லாவே கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குதுங்க சார். கொஞ்சம் அங்க அரசு மருத்துவமனையில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்வை எதுவுமே இல்லைங்க சார், கரு கும்முன்னு இருட்டாவே தான் இருந்துச்சு. எங்கள் பார்வையே போயிடுச்சுங்க சார், ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு பார்வையே இல்லை. நீங்கள் அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டிங்களா, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்டோம். நாங்கள் செஞ்ச டாக்டர் மேலே தான் சொன்னாங்க. செஞ்ச டாக்டர் மேலே என்னன்னாங்க, புண்ணு வந்து கிருமி இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அந்த கிருமி வந்து போனீங்களா அங்கே போனால் ஒரு எல்ஸு வச்சுருக்கிறதுல வந்து கொஞ்சம் புண்ணு இருக்குது, அந்த தூசு இருக்குது, அந்த தூசு பட்டதை எடுத்துருவாங்க, அப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நல்லாகி போயிடும் அப்படின்னு நான் சீட்டு எழுதி கொடுக்குறேன், இந்த சீட்டை கொண்டு போங்கன்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தா 2 ஆப்ரேஷன் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க சார். நல்லாவே இருக்குது, இங்கே வந்து எந்த இதுவுமே இல்லை, நல்லாவே பார்க்குறாங்க, நல்லாவே இது இருக்கிறாங்க. அதாவது இந்த சேலத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் வந்து மொத்தம் 9 பேர் வந்து முதல் சிகிச்சைக்கு அனுமதித்தார். தற்போது 3 பேர் வந்து தற்போது இவங்க சிகிச்சை பெற்று வந்துருக்காங்க. மேலும் மேல் சிகிச்சைக்காக கோவையில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதே போல இன்னொரு நம்மிடம் சின்னம்மா நம்மிடம் கிட்ட பேசலாம். உங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு பார்வை எப்படி பட்டுச்சு? உங்களுக்கு மருத்துவமனையில் நீங்க போய் பார்த்தீங்க இல்லையா? நீங்க பார்த்தப்ப செவ்வாய்க்கிழமை நீ வந்துடும், செவ்வாய்க்கிழமை 10:30 மணிக்கு போய் அட்மிட் ஆகிட்டோம். புதன்கிழமை செய்யலை, வியாழக்கிழமை செஞ்சாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு திங்கக்கிழமை செக்கப்புக்கு வான்னாங்க. அப்புறம் செக்கப்பு போக முடியும். அப்புறம் மேடம் என்னன்னாங்கம்மா, இந்த இது வச்சதில் கிரீம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே மிஷின் வந்து இங்கே தான் அந்த ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது, போய் கண்ணை கழுவிட்டு வா. எல்லாமே போயிட்டாங்க, நீ மட்டும் போக மாட்டேங்க. எங்களுக்கு ஆம்பளை தொண்டை சாமி, நான் போய் என்ன பண்ணிட்டுன்னேன், எப்படியோ போ அப்படின்னு நான் பொம்பளையில் கூட்டிகிட்டு நான் வந்து, அப்புறம் அதுக்குள்ளே இவங்களும் இங்கே இருந்தாங்க. நாங்கள் 3 வீடும் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். உங்கள் கூட இந்த ஆப்ரேஷனில் எவ்வளோ பேர் இருந்தாங்கம்மா? அவங்களுக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு இருந்துச்சுங்க? ஒருத்தருக்குமே தெரியலன்ட்டாங்க. வெடிஞ்சு வந்தாங்க திங்கக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு. அப்புறம் அக்கான்னாங்க, ஏசாமின்னு கண்ணு தெரியுதான்னாங்க. ஒன்றுமே இல்லைன்ட்டேன். அப்புறம் அவங்கள கேட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு. ஐயோம்மா சீ பிடிச்சிச்சு, ஐயோம்மா சீ பிடிச்சிச்சு, இங்கே இடிக்குது, அங்கே இடிக்குது, இங்கே இடிக்குதுன்னு கத்துன்னு. அப்புறம் ஒரு அம்மா வந்து என்னன்னுச்சு, 3 மணிக்கு நான் ஜிஹெச்சுக்கு வந்தேன்,
சீ பிடிச்சி கண்ணு வலி எடுத்து நான் ஓடியாந்தான்னுச்சு. சரி அது நீங்கள் என்னமோ செய்யுங்க சாமி, எனக்கு பொதுவாக இப்போ கண்ணு தெரியல அப்படின்ட்டேன் மொத்தத்தில். அப்புறம் அவிகளும் சொன்னாங்க எங்களுக்கும் தெரியலன்னாங்க. அப்புறம் அதோடு அவங்கள நான் பார்க்கல. இங்கே சீட்டு கொடுத்தாங்க, இங்கே வந்துட்டேன். இதான் கொடுத்தாங்க நம்ம. இப்போ உங்களுக்கு பார்வை எப்படி இருக்குமா? இப்போ பரவாயில்ல சாமி, பக்கியாக பறந்து எங்களை காப்பாற்றிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு அதை நினச்சி எனக்கு அழுகாசி வருது, அழுகக்கூடாது. இங்கே அப்படி பறந்தாங்க சாமி, அப்படியே கையில் ஏந்திட்டு ஓடுறாங்க. டேட்டில் கொண்டு படுக்க, அங்கே படுக்க, இங்கே படுக்க, ஆனால் எல்லாமே செஞ்சாங்க. அதாவது தற்போது மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பார்வை இழக்கப்பட்டவர்கள் தற்போது வந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வந்து மீண்டும் வந்து முழுமையாக தற்போது மீண்டும் பார்வை கிடைக்கும் நிலையில் தற்போது மீண்டும் பார்வையை வந்து பெற்று வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து தற்போது இங்கே வந்து பேசுவதற்காக தற்போது தனியார் மருத்துவமனையுடைய டாக்டர் நம்மிடையே இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அதாவது இந்த தனியார் மருத்துவமனையில் மொத்தம் வந்து 9 பேர் வந்து முதல் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது வந்து 6 மேற்பட்டவர் வந்து அதாவது கோவை மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தற்போது இங்குள்ள தனியார் மருத்துவர் நம்மிடையே அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் வந்து எவ்வளோ பேர் நாங்கள் அனுமதிச்சிருந்தீங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு சார் உங்களுக்கு? எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது ஏற்கனவே இந்த மருத்துவர் தெரிவிச்சிட்டாங்க. அதாவது இந்த அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தான் இவர்களுக்கு வந்து அதாவது தொற்று ஏற்பட்டு கண் பார்வை வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பார்வையை தடுப்பதற்காக மேல் சிகிச்சை முழுவதுமாக செய்யப்பட்டு வருவதாக ஏற்கனவே அரசு இங்கே இருக்க தனியார் மருத்துவர் தெரிவிச்சிருக்காரு. தேவேந்திரன். ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.